வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி கிட்ஸுக்கு எப்படி டேப்லெட்ஸ் வந்து அவங்க வாயில் பட்டால் டேப்லெட் எல்லாம் கசப்படிக்குதுன்னு சொல்லி வாமிட் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி துப்பிடுறாங்க. அதுக்காக அவங்க ஃபீவரோ காஃபோ சரியாக மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி டேப்லெட்டு பனானா எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதை வந்து இப்படி பிச்சுக்கலாம். இப்போ இந்த டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துடலாம். ஈஸியாக முழுங்கிடுவாங்க, டக்குன்னு கசப்பே தெரியாமல் முழுங்கிடலாம். வழுக்குது, இதுக்குள்ளே போட்டு நல்லா வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்துருங்க. குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அச்சோ, இது டியூப் மாத்திரனால வழுக்குதுங்களே. டியூப் மாத்திரை கூட அப்படியே கொடுத்துடலாம். இந்தா தம்பி வா, ஆக்கம் முழுங்கிருங்க. அடுத்து இந்த குட்டி மாத்திரையை வைப்போம். டப்புன்னு வலிக்கிட்டு போயிடும், தொண்டை குழியிலேயே தெரியாது. இது ஒரு மாத்திரையே இதாகிடுச்சு, ரெடி பண்ணியாச்சு. தண்ணியோடு சேர்த்து முழுங்கும்போது டப்புன்னு முழுங்கி, தண்ணியே தேவைப்படாது, தண்ணியே இல்லாமல் முழுங்கிடலாம். ஏன்னா வாழைப்பழம் டேஸ்ட்டாக இருக்கும், முழுங்கிடும். இப்போ இது ஒன்று. அடுத்து இன்னும் கொஞ்சம் மாத்திரை இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் குழி பண்ணிடுங்க. அப்படி குழி பண்ணியாச்சா, இப்படி வச்சுட்டு இந்த மாத்திரை மெதுவாக இதுக்குள்ளே இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடு. முழுங்கியாச்சப்பா. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த டேப்லெட் வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ 2 டேப்லெட் ஆயாச்சு. இது மட்டும் கொஞ்சம் தெரியுது. அடுத்து இன்னொரு எல்லோ கலர் டேப்லெட் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி குழி பண்ணிடுங்க. கசப்பே தெரியாது. மருந்து முழுசாக குழந்தைங்களோட உடம்புல வந்து அப்சர்வ் ஆனால் தான் அவங்களுக்கு உள்ள என்ன ஃபீவரோ எதாக இருந்தாலும் சூப்பராக கிளியர் ஆகும். போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு இல்லைங்கச்சா, ஒரு பிசைஞ்சா ஆனால் ஒட்ட மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணும், பிசையாமல் இப்படி நல்லா அல்வா மாதிரி எடுத்து இப்படி முழுங்கிட்டியா ஆக்காமி பாருங்கள், முழுங்கிட்டான். அடுத்து இந்த டேப்லெட்டை போடுங்க. டேப்லெட்டே இல்லை, வெறும் வாழைப்பழம். ஆக்காமி அதை மென்றாத, கசப்பு ஏறிடும். அச்சு, இந்த மாத்திரை வலிக்கிட்டு விழுகுதே. சரி, இந்த மாத்திரை இப்போ 5-6 மாத்திரை தந்துட்டாங்க. கிலோண்டு கசக்குதா, முழுங்கிரு. சின்னோண்டு உருண்டையா, இந்த மாதிரி போட்டாச்சு. இது உடையாமல் அப்படியே வயிற்றுக்குள்ளே இந்த 2 டேப்லெட்டும் போட்டுடலாம். குழந்தைங்கள மாத்திரை சாப்பிட வச்சு வெறும் வாயோடு கொடுத்து தண்ணி ஊற்றி நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா அவங்க வந்து அதை வாமிட் பண்ணிடுறாங்க. வேறு சாப்பிட்ட ஃபுட்டும் வாமிட் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த ஐடியா வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வாழைப்பழத்தோடு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துருங்க, லைட்டாக வாயில் போட்டு. முழுங்கியாச்சா? தண்ணி வேணுமா?
இத்திலூண்டு தண்ணி தான் ஊற்றுவேன். இத்திலூண்டு தண்ணி தான். மாத்திரை போட்டு பழத்தையும் போட்டு அதையும் போட்டு எவ்வளோ மாத்திரை தெரியுமா? பெருசாக இருக்குது, நல்லா வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. ஆமாம், பெரிய பெரிய டேப்லெட்னால வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. பாருங்கள் எத்தனை டேப்லெட்டுன்னு தம்பிக்கு. இது ஒரு டேப்லெட்டு, இது ஒரு டேப்லெட்டு, இது ஒரு டேப்லெட்டு, இது ஒரு டேப்லெட்டு. எவ்வளோ? 1 2 3 4 5 டேப்லெட் இருக்குது தம்பிக்கு. இல்லாட்டி மாத்திரை வேண்டான்னு சொல்லி டாக்டர்கிட்ட சிறப்பாக கேட்டு பாருங்கள். சிறப்பு இல்லைன்ற பட்சத்தில் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முழுங்கு தம்பி இன்னும் 2 டேப்லெட் தான் வச்சுருக்கான், முழுங்கிட்டான் 2 எல்லாம்.